ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கோ. இது டே 6. ஸோ இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா, நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நேற்று வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் பற்றி எல்லாரும் பேசியிருந்தாங்க. அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக போயிட்டு என்னோட நியூஸ் பேப்பர் பண்டிலேருந்து அந்த மேகசின் எடுத்து பார்த்தேன். ஏஐ ஏஜில் வந்துட்டு நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னு பார்ப்போம். முதல்ல என்ன அப்படின்னா, ரீட் ஸ்லோலி. நம்ம யாருமே வந்துட்டு ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். வாசிக்கும் போது அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறது, யோசிக்கிறதுன்னு அதெல்லாம் செய்கிறதே கிடையாதுல்ல, அதை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. மேக் அக்லி திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏஐயில் போட்டோன்னா அப்படியே கணக்கச்சிதமாக கொடுக்கும் தான், ஆனால் நம்ம பண்ணுற மாதிரி வராதுல்ல. அண்ட் மூணாவது விஷயம், நம்ம பார்க்குற எல்லாத்தையும் நம்பக்கூடாதுன்றது தான். எல்லாத்தையும் பிளைண்டாக நம்பாதன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஈட் டுகெதர். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், லாஸ்ட்டாக எப்போ நீங்கள் சிரித்து சந்தோஷமாக ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு. அடுத்தது கெட் போர்ட். எப்போவுமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உடனே ப்ரொடக்டிவாக இருக்கணும், இல்லைனா லைஃபையே தொலைச்சிட்டேன் அப்படின்னு ஒரே ஒப்பாரி தான். பட் அப்படி இல்லாமல் எப்போவாது போர்டாக ஃபீல் பண்ணி உட்காரலாம், தப்பில்லை. அடுத்தது அவாய்ட் இன்ஸ்டன்ட் ரிப்ளைஸ். யாராவது மெசேஜ் பண்ணால் என்னமோ நாளைக்கே உலகம் இடிஞ்சு போய்டுற மாதிரி இன்றைக்கி நைட்டோடு உட்காந்து எல்லாம் ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்போம். அந்த வேலையெல்லாம் விட்டுறலாம். அடுத்தது கால் யூ கிராண்ட்பா ஆர் கிராண்ட்மா. அவங்கக்கிட்ட பேசலாம், ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப அனுபவம் ஜாஸ்தி. அண்ட் ஃபால் இன் லவ். அது வந்து ஃபீல் பண்ண வைக்கணும், நம்மளும் ஃபீல் பண்ணணும். அண்ட் எப்போ அழணும்னு தோணுதோ அழுதுணும். ஏதாவது ஒரு போமை எடுத்து மெமரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளோட கட் ஃபீலிங்ஸை நம்பணும். அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா அந்த நேரத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.